காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்குவதில் அரசாங்கத்துக்கு கொள்கை அளவில் சிக்கல் என்கின்றார் கெஹலியா. தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காணும் என்ற நம்பிக்கை இல்லை என்கின்றார் மனோ கணேசன். வடக்கு கிழக்கு காணி உரிமையாளர்கள் பற்றிய ஆய்வுகள் ஆரம்பம். புலம்பெயர் புலிகள் யாழ் சென்று முன்னாள் போராளிகளுடன் ரகசிய பேச்சு நடத்தியுள்ளதாக திவையின கூறுகிறது. இனி விரிவான செய்திகள். அரசியல் தீர்வு செயற்பாட்டில் காவல்துறை காணி அதிகாரங்களை வழங்குவதில் அரசாங்கத்துக்கு கொள்கை அளவில் மிகப்பெரிய சிக்கல் காணப்படுகிறது. ஆனாலும் காணி காவல்துறை அதிகாரங்களின் சில எல்லைகள் வரையறைகள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராகவே இருக்கின்றது என்று ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். எந்த விடயத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வேண்டும். காணி காவல்துறை அதிகாரங்களை வழங்காவிடின் பேச்சு நடத்துவதில் அர்த்தமில்லை என்று கூறி விலகிச் செல்வதால் ஏற்படப் போவது ஒன்றுமில்லை. குறித்த அதிகாரங்களின் சில விடயங்கள் பற்றி பேச அரசாங்கத்தின் கதவுகள் திறந்தே உள்ளன என்று அமைச்சர் கூறினார். காணி அதிகாரங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்த தயார் என அரசாங்க பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் அமைச்சர் நிமல் சிறிபாரடி சில்வா கூறியதாக வெளிவரும் தகவல் பற்றி தெளிவுபடுத்தும் போதே அமைச்சர் ரம்புக்வெல்ல இதனை குறிப்பிட்டார். எந்தவொரு விடயமானாலும் சிக்கலானாலும் முதலில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அமர்ந்து பேச வேண்டும். அப்போதுதான் அதில் ஏதோ ஒரு இணக்கப்பாட்டை எட்ட முடியும். இதனை அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி வருகிறது. அதனை விடுத்து ஒரு காரணத்தை முன்னிறுத்தி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளப் போவது இல்லை எனவும் பேச்சிலிருந்து விலகுவதாகவும் திடீரென அறிவிப்பதில் அர்த்தமில்லை என்றும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல கூறினார். தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காணும் என்பதில் நம்பிக்கை இல்லை என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டில் யுத்தம் நிறைவடைந்த போதிலும் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கம் தமிழ் மக்களின் யதார்த்தமான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முனைப்பு காட்ட தவறியுள்ளது. 13ஆம் திருத்தச் சட்டமூலத்துக்கு அமைவாக மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க அரசாங்கம் தவறியுள்ளது. வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல்கள் கால தாமதமின்றி உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மீள்குடியேற்றம் அபிவிருத்தி பணிகள் வடமாகாண சபை நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். வடமாகாண சபை நிறுவப்பட்டால் பிரதேச மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அரசியல் நோக்கங்களுக்காகவே அரசாங்கம் வடமாகாண சபை தேர்தல்களை காலம் தாழ்த்தி வருகிறது. வடக்கின் வசந்தம் அபிவிருத்தி திட்டத்தினூடாக மக்களுக்கு எதிர்பார்த்த அளவு நன்மைகள் கிடைக்கவில்லை என்று மனோ கணேசன் குறிப்பிட்டார். இலங்கையின் சகல பிரஜைகளினதும் ரகசிய தகவல்கள் அடங்கிய கணனி புள்ளி விவர வலையமைப்பு ஒன்றை உருவாக்க பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த திட்டம் இவ்வருடம் ஆரம்பிக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு முழுமைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இவ்வாண்டில் 1250 மில்லியன் ரூபாய் நிதி வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2013-14ஆம் ஆண்டுகளுக்காக 13,750 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படவுள்ளது. இந்த திட்டத்தின்படி சகலருக்கும் இலத்திரனியல் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு தற்போது பயன்படுத்தப்படும் அடையாள அட்டைகள் பாவனையில் இருந்து நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா, பிரித்தானியா நாடுகளில் இருந்து உறவினர்களை பார்க்க வருவதாக கூறி சுற்றுலா விசா அனுமதியில் இலங்கை செல்லும் புலம்பெயர் நாடுகளிலுள்ள புலி தரப்பினர் யாழ்ப்பாணம் சென்று முன்னாள் போராளிகளை சந்தித்து ரகசிய பேச்சுக்களை நடத்தியிருப்பதாக திவையின தெரிவித்துள்ளது. இதனால் புலிகளின் சகல செயற்பாடுகள் தொடர்பாகவும் கடும் அவதானத்துடன் இருக்குமாறு புலனாய்வு பிரிவினர் வடக்கிலுள்ள பாதுகாப்பு உயரதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர். மட்டக்களப்பில் முன்னாள் புலி போராளிகளை தூண்டிவிட முயற்சித்தவர்களுக்கு பாதுகாப்பு படையினர் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் புலி உறுப்பினர்களை ஒன்றிணைத்து மீண்டும் விடுதலை புலிகள் அமைப்பை ஆரம்பிக்க புலிகளின் சர்வதேச வலையமைப்பு ரகசியமாக மேற்கொண்டு வரும் திட்டம் குறித்த தகவல்கள் பாதுகாப்பு தரப்பினருக்கு தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இணைய கையடக்க தொலைபேசி வசதி கிடைத்துள்ளதால் லக்சம்பர்க், டொரண்டோ, ஒஸ்லோ ஆகிய நகரங்களில் இருந்து செயற்படும் புலிகளின் சர்வதேச தலைவர்கள் ஏனைய உறுப்பினர்களுடன் தொடர்ந்து முறையாடி வருவது தெரிய வந்துள்ளதாகவும் திவையின குறிப்பிட்டுள்ளது.
உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் விரைவில் அமுல்படுத்தப்படவுள்ளதாக ஊடக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். பரிந்துரைகளை அமுல்படுத்துவது குறித்த நடவடிக்கைகளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் ஆரம்பிக்கவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதுபற்றி சகல அரசியல் கட்சிகளிடம் கருத்துக்களை ஜனாதிபதி பெற்றுக் கொள்ளவுள்ளார். வெளிப்படைத்தன்மையுடன் பேச்சு நடத்தி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை காத்திரமான முறையில் அமுல்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. சிறுபான்மையினர் உள்ளிட்ட சகலராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட வேண்டியது அவசியமானது என்று கெஹலிய சுட்டிக்காட்டினார். அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு வார காலமே முடிந்துள்ள போதும் சிலர் பரிந்துரைகளை துரிதமாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி வருகின்றனர். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் சகல பரிந்துரைகளையும் ஒன்றுவிடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கு காணி உரிமையாளர்கள் பற்றி காணி அமைச்சினால் ஆய்வு நடத்தப்படவுள்ளது. அங்கு காணிகளை இழந்தவர்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்படவுள்ளன. கிராம சேவையாளர் பிரதேச செயலாளர்களின் உதவியுடன் இந்த ஆய்வு நடத்தப்படவுள்ளதாக காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் காணிகளை இழந்தவர்களுக்கு அரசாங்கம் காணிகளை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் 2 ஆண்டுகளுக்குள் சகலருக்கும் காணி உறுதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்திய வெளியுறவு அமைச்சர் SM கிருஷ்ணாவின் வருகைக்கு அரசாங்கம் அனுமதி அளிக்கக்கூடாது. இலங்கையில் இனவாதத்தை ஏற்படுத்தி மீண்டும் தமிழ் மக்களை அழிவுக்குள் தள்ளிவிடவே இந்தியா முயற்சிக்கின்றது என்று தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அதிகார பகிர்வுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவது இல்லை. தமிழ் மக்களின் அழிவுக்கும் பின்னடைவுகளுக்கும் இந்தியாவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புமே பொறுப்பு கூற வேண்டும் என்று அந்த இயக்கம் குறிப்பிட்டது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தேசிய அமைப்பாளரும் பொதுச் செயலாளருமான வசந்த பண்டார, இந்தியாவின் வெளியுறவு அமைச்சரான SM கிருஷ்ணா அடுத்த வாரத்தில் இலங்கை வரவுள்ளார். இவரது வருகையின் பின்னணியில் இலங்கைக்கு ஆபத்தான விடயங்களே உள்ளன. வடக்கு தொடருந்து பாதை அமைப்பு பணிகளை பார்வையிடுவதற்காக கிருஷ்ணா இலங்கை வந்தாலும் இந்தியாவின் நோக்கம் அதுவல்ல. நாட்டில் இனவாத பேச்சுக்களை ஆரம்பித்து மீண்டும் தமிழ் சிங்கள உறவை முறிப்பதே குறிக்கோளாகும். எனவே அரசாங்கம் இந்தியா விடயத்தில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகார பகிர்வில் பிடிவாதமாக உள்ளது. இதற்கு துணையாகவே இந்தியா SM கிருஷ்ணாவை இலங்கைக்கு அனுப்புகிறது. தமிழ் மக்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக பெரும் அவலங்களை சந்தித்து வந்தனர். தற்போது யுத்தம் முடிவடைந்து 2 வருடங்களை தாண்டியுள்ள நிலையில் முன்னைய காலகட்டத்துக்கு அம்மக்களை தள்ளிவிடவே கூட்டமைப்பும் இந்தியாவும் முயற்சிக்கின்றன. உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியாவின் தலையீட்டை இலங்கை ஒருபோதும் அனுமதிக்காது. அதேபோன்று அதிகார பகிர்வை இலங்கையில் நடைமுறைப்படுத்தவும் முடியாது. ஏனெனில் தமிழ் மக்களுக்கு என்று தனி அதிகாரங்கள் கொடுக்கும்போது ஏனைய இனங்களுக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் என்று வசந்த பண்டார கூறியுள்ளார். தமிழ், சிங்களம், முஸ்லிம், ஏனைய சமூகம் என்ற ரீதியிலான இனவாத போக்கோ கொள்கையோ JVPயிடம் கிடையாது. எனினும் அண்மைக்காலத்தில் தமிழ் இனவாதத்துக்கு JVPயை அடிமைப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்று JVPயின் தலைவர் சோமவாங் சாமரசிங்க தெரிவித்தார். திசமகராம தெபரவவில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விசேட சம்மேளனத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். ஏகாதிபத்தியத்துடன் இணைந்து இன்று ட்ரொட்ஸ்கிசம் எழுந்து நிற்கிறது. ட்ரொட்ஸ்கிச தலைமைத்துவத்துடனான புரட்சி இன்று எந்த நாட்டிலாவது இருக்கிறதா? அப்படி எந்த நாடுமே இல்லை. ட்ரொட்ஸ்கிசவாதத்துக்கு புரட்சிக்கான தலைமைத்துவத்தை வழங்க முடியாது. இது புரட்சி என்று பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இவ்வாறான ஒரு தரப்பினர் JVPக்குள்ளும் இருந்தனர். இருப்பினும் அவர்கள் இன்று தோல்வியை தழுவிக்கொண்டுள்ளனர். கட்சிக்குள் கடந்த காலங்களில் குழுவாக செயற்பட்டு வந்தவர்களும் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். எனவே எதிர்காலத்தில் இவ்வாறு குழு அமைத்து செயற்படுகின்ற நிலைமைக்கு இடமளிக்க முடியாது. கட்சி கொள்கை என்பது முக்கியமானது. அதேபோன்று அமைப்பு ஒன்றாகவே இருத்தலும் அவசியமாகும். இந்த நாட்டில் மக்கள் வெற்றி பெற வேண்டுமானால் உற்பத்தி திறனை மக்கள் தமது கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது முதலாளித்துவ முறைமையை அடிமைப்படுத்த வேண்டுமானால் சோசலிசத்தை வெற்றி கொள்வதால் மாத்திரமே ஆகும். JVPயின் பின்னடைவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அது மீண்டும் கட்டியெழுப்பப்படும். முதலாளித்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றை தோற்கடிக்க வேண்டுமானால் அதற்கு மக்களின் தலையீடே பிரதானமாகும். JVPயானது தமிழ், சிங்கள, முஸ்லிம், ஏனைய சமூகம் என்ற வகையில் எந்தவொரு இனவாத போக்கையும் கொண்டிராத கட்சியாகும்.
இதனை ஜேவிபியின் தலைவர் ரோஹன விஜயவீரவே கூறியிருக்கின்றார். அதனை அவர் தோற்கடித்தும் இருக்கின்றார். இதேபோன்றுதான் அண்மை காலங்களில் தமிழ் இனவாதத்துக்கும் ட்ரொஸ்கிசத்துக்கும் ஜேவிபியை அடிபணிய வைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் அதற்கான குழுவும் தோற்கடிக்கப்பட்டிருப்பதை இங்கு குறிப்பிட வேண்டும் என்று சோமவங் சாமரசிங்க கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு global tamil news.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.